அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு 5 திக்ரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ஜுமாவுடைய நாளை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் கிடையாது இல்லையா? எத்தனையோ பேர் கபருக்கு போயாச்சு. ஆனால் நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம், ராகத்தான் இருக்கோம், அல்லாஹுவை நினைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அப்படின்னா நம்ம எல்லோருமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். ஜுமாவுடைய நாளில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளையும் நம்ம அடைந்த உடனே கண்டிப்பாக நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி நம்ம நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா நமக்கு அனைத்தையுமே அதிகப்படுத்துறேன்னு சொல்கிறான். எந்த விஷயத்துல நன்றி செலுத்தப்படுதோ அந்த விஷயத்துல நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறேன், அதிகப்படுத்துறேன்னு சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்கும் போது அந்த நாளை அடைந்த உடனே நம்ம அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லான்னு நன்றி செலுத்தணும். அப்படின்னா இந்த நாட்களை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவான், நம்மளோட ஆயுளை அதிகப்படுத்துவான், இன்னும் நமக்கு கொடுக்கக்கூடிய நியாமத்துக்களை அல்லாஹ் தாலா அதிகப்படுத்துவான். அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு நலவா நடக்கும். அதனால ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு இந்த ஜுமாவுடைய தினத்தையும் நீங்க அடையும் போது அல்ஹம்துலில்லா சொல்லி முதல்ல ஆரம்பிங்க. அதற்கு பிறகு சின்ன சின்ன அமல்களை கண்டிப்பா நம்ம கூடுதலா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதுவும் இந்த ஜுமாவுடைய தினத்தன்று நிச்சயம் நான் இந்த ஒரு அமலை அதிகமா செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு மற்றவங்க கேட்டா சொல்ற அளவுக்கு நம்மளை நாமளே சீராக்கி அதை சரியாக கரெக்டாக கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை உயர்த்தும். இன்னைக்கு ஜுமாவுடைய தினத்தன்று செய்யக்கூடிய மிக முக்கியமான நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான 5 அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்பில் இருந்து இந்த 5 திக்கரையும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. 5மே துவா கபூல் ஆகக்கூடிய பவர்ஃபுல்லான அமல் தான். 5ல் 1 செஞ்சாலே போதும், ஆனால் 5ஐயும் சேர்த்து செய்யும்போது உடனே நமக்கு கபூலாகும். எனவே இன்றைக்கு இந்த 5ஐயும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வெறும் 10 நிமிஷம் போதும், உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ரிஸ்க்கை, ஒரு வருமானத்தை, ஒரு பணத்தை எங்கிருந்தாவது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அல்லது வர வேண்டியதை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அல்லது உதவியாக அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 5 அமலை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் காத்திருங்க. உங்களுக்கு தேவையான ரிஸ்க் அல்லாஹ்தாலா கண்டிப்பாக இன்றைக்கு இரவுக்குள்ளே உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்தளவு பரக்கத்தையும் மகிழ்ச்சியான செய்திகளையும் நமக்கு குவிக்கக்கூடிய 5 திக்ரு. இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல் திக்ரு சலவாத். ஜுமாவுடைய தினத்தில் கட்டாயம் நம்ம எல்லோருமே செலவாத்து ஓதணும். அதுலேயும் சிறந்த செலவாத்துனா தருதை இப்ராஹிம் செலவாத்து தான். இந்த செலவாத்தை நீங்கள் இன்றைய தினம் 10 தடவை ஒதுக்கோங்க. இதுவே உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நிறைய அருட்கொடைகளை பெற்றுத்தரும். உங்களுக்காக வானவர்கள் துவா செய்வாங்க. நீங்கள் ஒரு தடவை செலவாத்து ஓதனா 10 தடவை அல்லாஹ்வினுடைய அருள் உங்கள் மீது கிடைக்கும். அப்போ 10 தடவை ஓதும்போது 100 அருட்கொடைகளை நீங்கள் உடனே சம்பாதித்து கொள்ள முடியும். அடுத்தது அல்லாஹுவை புகழக்கூடிய தலைமையான வார்த்தைகள் அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த 5 திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் சேர்த்து நீங்கள் 10 தடவை ஒதுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லாமே தலைமையான திக்ருகள். ஒவ்வொன்றுக்கும் சிறந்த வஜீஃபாக்கள் இருக்குது, சிறந்த பலன் இருக்குது, சிறந்த நன்மைகளின் குவியலை அல்லாஹ் நமக்கு தர்றான். கண்டிப்பாக இது சதக்கா செய்யக்கூடிய நன்மையும் நமக்கு ஏற்படுத்துது. இம்மையிலும் சரி மறுமையிலும் பெரிய கூலியை நமக்கு பெற்றுத்தரும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம ஒரு துவாவை கேட்டால் அது அப்படியே நமக்கு கபூலாகும். அதே மாதிரி தான் செலவாத்தை ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூலாகும். ரெண்டுமே துவா கபூல் ஆகக்கூடிய அம்சம்தான். மூணாவது நம்ம பார்க்க போகிறது அஸ்தௌஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூமு வஅத்தூபு இலைஹி. இந்த இஸ்திக்ஃபாரையும் நம்ம 10 தடவை ஒதுக்கலாம். இதுவும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்டது தான். ஜுமாவுடைய தினத்தன்று மகத்தான அமல் செய்யணும் அப்படின்னா இந்த 3 அமலும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்தது 4வதாக சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹது சூரா இருக்கு இல்லையா? இந்த சூறாவை 10 தடவை ஒதுக்குவாங்க. உடனே நமக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ்தாலா கட்டுறான். குரானை முழுக்க ஓதி முடித்த நன்மையும் நமக்கு கிடைக்குது. அதுவும் எத்தனை குரான்? 3 குரானை ஓதி முடித்த நன்மையை உடனே நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சூறாவில்
துவா கபூலாகக்கூடிய அம்சம் கொண்ட அல்லாஹ்வினுடைய பெயர்கள் இருக்குது. அதனால் இதை ஓதிட்டு நம்ம துவாவை கேட்டால் உடனே நமக்கு கபூலாகும். எனவே இந்த ஒரு சூறாவையும் 10 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 5வதாக அல்லாஹ்வினுடைய அனைத்து திருநாமங்களையும் சேர்த்து 10 முறை நீங்கள் ஓதணும். இதுதான் உங்களுக்கு துவா கபூலாகும், உங்களோட கஷ்டங்கள் நீங்கும், உங்களோட பிரச்சனைகள் நீங்கும், உங்களுடைய கடன் தீரும், நோய் தீரும். அல்லாஹ்விடமிருந்து செல்வத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, அல்லது மகிழ்ச்சியான செய்தியை எதிர்பார்க்குறீங்களா, அல்லது அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அனைத்துமே கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய அனைத்து திருநாமங்கள்லையும் நிறைய மகத்துவங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை எடுத்து துவா செஞ்சாலே அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் அடைந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது 99 திருநாமங்களையும் சேர்த்து நம்ம ஓதும்போது சிறந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வருஷமாக ஏதாவது ஒரு சின்ன தேவை ஏற்பட்டாலும் நான் ஓதக்கூடியது அஸ்மால் ஹுஸ்னாவை முழுக்க ஓதுவேன். சின்ன தேவைகளாக இருந்துச்சுன்னா 3 தடவை, 10 தடவை, அல்லது 70 தடவை, அல்லது பெரிய தேவை இருந்துச்சுன்னா 100 தடவை நியத்து வச்சுக்குவேன். ஒரு இருப்பில் ஓதுறேன்னும் நியத்து வைப்பேன், அல்லது சிறுக சிறுக ஓதுறேன் அப்படிங்கிற மாதிரியும் நான் நியத்து வச்சுப்பேன். சில நேரங்களில் இதை ஓதிட்டும் நான் துவா கேட்பேன். எனக்கு உடனே ரொம்ப அவசர தேவையாக இருக்குடா அல்ல அப்படிங்கும்போது எனக்கு பதட்டத்தில் எதை செய்யறது எதை ஓதுறதுன்னே தெரியாது. அப்போ என்னுடைய நாவில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமல் என்ன அப்படின்னா அஸ்மால் ஹுஸ்னா தான். இதை தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் ஓதக்கூடியது அஸ்மால் ஹுஸ்னா மட்டும்தான். இதை நான் ஓதுவேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அந்த காரியத்தை அடுத்த நிமிஷம் அல்லாஹால கபூலாக்கி தருவான். நீங்களும் இன்றைய தினம் 10 முறை ஓதுங்க. உங்களுக்கு எந்த தேவை நடக்கணும் அப்படின்னாலும் 10 முறையிலிருந்து 100 முறை வரைக்கும் நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக இதற்கு பெரிய நற்கூலியை நம்ம சம்பாதிக்க முடியும். சிறந்த பலனை அடைந்து கொள்ள முடியும். உடனே வேணும், இன்றைக்கே வேணும், 1 மணி நேரத்தில் எனக்கு கபூலாகணும் அப்படிங்கிற மாதிரி தேவைக்கு இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை எப்போவுமே நியத்து வைக்கிறதுக்கு தவறிடாதீங்க. இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் கண்டிப்பாக இதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். கூடுதலாக இந்த 4 அமலையும் சேர்த்து செய்யும்போது இந்த 5 அமலுமே உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். நிறைய நன்மைகளையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நிறைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் மகிழ்ச்சியான செய்தியையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சுட்டு உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் யா அல்லாஹ்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். மேலும் இந்த மாதிரி ஜுமாவுடைய தினத்தில் ஓதக்கூடிய சலவாத்துக்களுடைய தொகுப்பு வேணும், நாங்கள் சலவாத்துக்களை அதிகம் ஓத விரும்புகிறோம் ஜுமா தினத்தில், அதனுடைய பலனோட ஓத விரும்புகிறோம் அப்படின்னா யோசிக்காதீங்க. நம்மளோட அற்புத வச்சிப்பாக்கள் கிதாபில் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்குது. அரபி தமிழில் போட்டு இருக்குது. அதனுடைய அர்த்தமும் இருக்குது, அதனுடைய பலனும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் செலவாத்துக்களில் நிறைய செலவாத்து இருக்குது. உங்களுக்கு எந்த செலவாத்துக்கள் வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓதிக்கலாம். எல்லா விதமான தேவைகளுக்கும் இதில் வஜீஃபா இருக்குது, செலவாத்துக்களும் இருக்குது. இந்த கிதாப் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.